என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில். 3 பெண் IPS அதிகாரிய சென்னை உயர் நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் தனது தம்பி என சபாநாயகர் பேசிய வீடியோ இணையத்தில் வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னையில் கடந்த வாரம் இந்தியா வென்றது என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சபாநாயகர் அப்பாவு மேடையில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், என் தம்பி ஞானசேகரன் வழக்கை விசாரிக்க 3 பெண் IPS அதிகாரிகளை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்து உள்ளதாக கூறினார். அரசு இப்பதான் நமக்கு IPS அதிகாரி 3 பெண் IPS அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில். என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில். என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ஞானசேகரனை தனது தம்பி என குறிப்பிட்டு சபாநாயகர் அப்பாவு பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என்ற சர்ச்சை சுரண்டடிக்கும் நிலையில் ஞானசேகரனை பொது மேடையில் தனது தம்பி என சபாநாயகர் குறிப்பிட்டது பொதுமக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது.